தட்ஸ் ஆல். இட்ஸ் இன்சென்சிட்டிவிட்டி. அப்போ அந்த செல்ஃப் எந்தூசியாசம் வேணும் நம்ம மனசில். அப்போ பாருங்க, எல்லா சமயங்களும் உலகில் தோன்றின பல சமயங்கள் இருக்கட்டும், நாம் ஏற்றுக்கொள்கிறோம். உலகில் தோன்றின தோற்றுவிக்கப்பட்ட எல்லா சமயங்களும் எதை அடிப்படையாக கொண்டிருந்தாலும் சரி, ஒரு சிறந்த தனி மனிதனை அடிப்படையாக வைத்து தோன்றின சமயமாக இருந்தாலும் சரி, பகவத்கீதை என்று சொல்லக்கூடிய இறைவனின் கூற்று அவன் வெளிப்படுத்தின, அதனால தான் சுருத்தின்னு சொல்கிறது, கேட்டு உணர்ந்த மெய்யடியார்களால், பக்குவப்பட்ட பழவடியார்களால் கேட்டு உணர்ந்த உண்மைகளை மையமாக வைத்து தோன்றின சமயமாக இருந்தாலும் சரி, இந்து சமயம் போன்று இட் இஸ் நாட் சென்டர்ட் ஆன் ஒன் பர்சன், இட் இஸ் நாட் சென்டர்ட் ஆன் ஒன் ஹேப்பனிங் இன் அ ஹிஸ்டரி, இட் இஸ் நாட் ஒன் ஹேப்பனிங் இன் அ ஹிஸ்டரி. A happening can cause a religion, give birth to a religion, because religion is nothing but in our understanding set of do's and don'ts. இதை செய்யாதே என்று ஒரு வடிவம் இருந்ததுன்னா அதை நாம் சமயம் என்று சொல்கிறோம். அப்படி செய் என்று சொல்வதற்கு நான் போதுமான அதிகாரம் உடையவன் அல்ல, செய்யாதே என்று சொல்வதற்கும் நான் போதுமான அதிகாரம் உடையவன் அல்ல. அப்போ என்னிடத்தில் இல்லாத அதிகாரத்தை ஒரு இனம் புரியாத மூலத்தில் தொக்கி வைத்து விட்டால் இந்த கொழுவுறதுன்னு சொல்கிறீங்க. ஸோ என் அத்தாரிட்டி இஸ் கொழுவிஃபைண்ட், அப்படி சொல்லுங்கள், பிடிச்சிக்கணும். In an unknown God, unknowable God, that becomes your religion. It is as simple as that. But our religion is not that. Your culture is not that. The strength of your vision about life is not that. It is based on something else altogether. It is neither a historical event that caused your religion, nor one fellow's funny thinking caused that religion. Please. It is a wisdom. It is a vision of a thing. ஏன்னா அவன் தோற்றுவிக்கப்பட்டது, உணர்த்தப்பட்டது எல்லா சமயங்களும், அது என்ன சமயமாக இருந்தாலும் சரி. சொன்னதில் என்ன சொல்கிறான், உலகை படைத்தவன் இறைவன். whoever it is, God created this world. அப்படித்தான் நாம் ஆரம்பிக்கிறோம் சமய போதனையே. இறைவன் படைத்தான் என்று சொன்னதுனால தான் உலக வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பத்தை போக்குவதற்கு அவனை பிரார்த்திக்கிறோம், தனி மனிதனாகவோ கூட்டாகவோ. இந்த உலகிற்கும் அந்த இறைவனுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் என் பிரார்த்தனை யாரை நோக்கி, யாருடைய துணையை வேண்டி? அப்போ கண்டிப்பாக இறைவனுக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் உண்டு, எனக்கும் உலக இந்த படைப்பிற்கும் சம்பந்தம் உண்டு, இறைவனுக்கும் படைப்பிற்கும் சம்பந்தம் உண்டு. இதுவரைக்கும் யாருக்கும் அப்ஜெக்ஷன் கிடையாது. இதில் மறுத்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இட்ஸ் எ வெரி பிளைன் ஸ்டேட்மெண்ட். தெர் இஸ் நோ கான்ட்ரவர்சி அட் ஆல். நவ் see the beauty of it. இறைவன் உலகை படைத்தான், இது ஒரு செய்தி. இப்போ இறைவன் உலகை படைத்தான், தாய் மகவை ஈன்றாள், தாய் மகவை ஈன்றாள், அன்னை பாலூட்டினாள், தந்தை உணவு தந்தான். இப்படியெல்லாம் நாம் எத்தனையோ விதமான செய்திகள் சொல்கிறோம். கடவுள் உலகை படைத்தான். இப்போ படைத்தவன் முதல்ல இருக்கணுமா, படைக்கப்பட்டது முதல்ல இருக்கணுமா? சிம்பிள் தானே. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் தானே இது. கவனமாக, படைத்தவன் முதலில் இருக்க வேண்டும், படைக்கப்பட்டது பின்னே தோன்ற வேண்டும். அப்படி தோன்றினால்தானே அது படைப்பு, அப்படி தோன்றினால்தான் படைப்பு. இன்னொரு ரகசியம் பா. அப்போ எது எது படைப்பின் அறிகுறியாக இருக்கிறதோ, படைப்பின் அம்சமாக இருக்கிறதோ, அதுவெல்லாம் இல்லாத நிலையில் எது இருந்ததோ அதுதானே இறைவன். சாமி கேட்குற கேள்வி புரிகிறதா? இப்போ தங்கம் என்றால் என்னன்னு கேட்டேன், செயின் என்றால் என்னன்னு கேட்டேன். இந்த செயின் இல்லாத பொழுது எது இருந்ததோ அதற்கு என்ன பெயர்? தங்கம் தானே. அது என்ன தங்கம்? கட்டித்தங்கம். இப்போ தெரிகிறதா ஏன் நம்ம கடவுளை சொக்கப்பன்னு சொல்கிறோம்? அவர் சொக்கர், நாமெல்லாம் வாழ்க்கையில் சொக்கர். நம்மளுக்கெல்லாம் மயக்கம் இருக்குது, அவர் மயக்கமற்றவர். அவர் சொக்க மாட்டார், பட் அது சொக்க தங்கம். ஏன்னு கேட்டால், now it's free from all denominations. Cause has to be that. Any cause has to be free from denominations, but it contains all denominations. அப்போ எது படைக்கப்பட்டதோ அது அதனுடைய தன்மை,
அதனுடைய ரூபம், அதனுடைய நாமம் எதுவும் அற்றதாக எது நிற்கிறதோ அதுதான் கடவுள். அப்படித்தானே இருக்கணும். ஸோ காஸ் ரிமைன்ஸ், கவனமாக கவனிங்க, காஸ் ரிமைன்ஸ் even without the presence of effect, then only it is a cause, otherwise it's not a cause. Now it is the cause which produces all result. தங்கத்தை கொண்டு போய் கோல்ட் ஸ்மித்திட்ட கொடுத்து எனக்கு இது செயினா பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். தங்கமே செயினா மாறும்னா நான் கோல்ட் ஸ்மித்திட்ட போவேனா? நான் யாருக்கிட்ட அப்பீல் போடணும்? கிளாத்தே ட்ரெஸ்ஸாக மாறும்னா வில்லை கோட்டு டெய்லர். நான் யாருக்கிட்ட சொல்லணும்? துணிகிட்டே சொல்லலாம். ஓ துணியே துணியே, கவிதை, ஓ துணியே துணியே நீ என் சட்டையாக மாறுவாயாக அப்படின்னு காலையில் சொல்லிவிட்டு நான் வேலைக்கு போயிடலாம். சாயங்காலம் வீட்டுக்கு வரையில் இந்த துணி என்னவா இருக்கும்? சட்டையாக இருக்கும்.